அடுத்தது துலாம் ராசிக்கு இந்த ஆகஸ்ட் 8 முதல் 16 வரை இவர்களுடைய பாக்யஸ்தானத்தில் அற்புதமான கிரக இணைவுகளாக சுக்கிரன் குரு இரண்டுமே நட்சத்திர சாரத்தை மாற்றுவது இவர்களுக்கு அற்புதமான பணி ரீதியிலான வெளிநாட்டு பிரயாணங்கள், பணி ரீதியிலாக வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் செல்லக்கூடிய அற்புதமான நல்ல நிலை. இதில் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் மிஸ் பண்ணக்கூடிய, பிரிந்திருக்கக்கூடிய நிலையாக ஏற்படலாம். ஆனால் இந்த வாய்ப்புகளை துலாம் ராசி நண்பர்கள் மறுக்காமல் எடுத்துக்கொள்வது நல்ல பாதுகாப்பை கொடுக்கும். மன ஆரோக்கியத்தில் ஓவர் திங்கிங் கண்டிப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தை அலட்சியம் செய்ய வேண்டாம். கண்டிப்பாக இடமாற்றம், அதனால் ஒரு லாபம், பிரமாதமான வளர்ச்சி, வருமானம் சிறக்கும். ரொம்ப நல்ல நிலை. அலைச்சல்களை குறைத்துக் கொள்வது மட்டுமே துலாம் ராசிக்கு மிகுந்த நன்மைகளை தரும். அடுத்தது விருச்சிக ராசிக்கு ஆகஸ்ட் 8 முதல் 16 வரை. விருச்சிக ராசி தான் இருக்கிறதுலேயே முதலில் வரக்கூடிய ரொம்ப கவனமான ராசி. கொஞ்சம் அதிக டேஞ்சரஸான ஒரு பலனாக இவர்களுக்கு காட்டுகிறது. இப்படி சொல்வதற்காக மட்டுமே ஜோதிடம் இருப்பதை நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்ம இது போன்ற ஒருவர் சொன்னால் நம்ம சில எச்சரிக்கையான விஷயங்களை கையாள முடியும். உடனே நீங்க வருத்தப்பட்டு அப்செட் ஆவது, ஜோதிடர்களை கோபப்படுவது உங்களுக்கு எந்த பலனும் பெரிதாக நன்மைகளை கொடுக்காது. நம்ம கவனமாக இருப்பதற்கு மட்டுமே ஜோதிடம் அப்படிங்கிறத நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் 8ஆம் வீடாகிய மிதுனத்தில் உள்ள கிரகங்கள் குருவாக மாறப்போகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாமே சுகஸ்தானத்தோடு உள்ள ராகு குருவாக மாறி இருப்பது, இது எல்லாமே 4, 8, 12 தொடர்பாக வருவது. பணியில் இருப்பவர்களுக்கு இல்லைன்னா பணியை முடித்தவர்களுக்கு அப்படின்னு 2 கேட்டகரியாக வைத்துக் கொள்ளலாம். பணியில் இருப்பவர்களுக்கு அற்புதமான பணிக்கான இடமாற்றம், ஒரு வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் இதை மாதிரி பிரிந்து செல்லக்கூடிய, குடும்பத்தை விட்டு மாறி செல்லக்கூடிய நிலையாக இது கொடுக்கும். ஆனால் வயதில் முதிர்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக இது திடீர் மருத்துவ விரயங்கள், திடீர் ஹாஸ்பிட்டலைசேஷன் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கிறது. ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டும். இந்த ஆடி மாதம் முடியக்கூடிய காலமாக இருப்பதனால் சூரியனுடைய நிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத ஒரு எச்சரிக்கையான பலன்களையே காட்டுகிறது. அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்கள், நேரடியாக அரசாங்க நண்பர்களாக இருப்பவர்களுமே சில எச்சரிக்கையான விஷயங்களை கையாள வேண்டும். எல்லா விஷயங்களிலும் சிறிது அதிக நிதானம், அதிக எச்சரிக்கை, நிறைய ஆப்ஷன்ஸ் யோசித்து அவுட் ஆஃப் ஆல் எது உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு டெசிஷனாக இருக்கிறதோ அதை நீங்க எடுத்துக்கொள்வது மட்டுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஆனால் ரொட்டீனாக செய்யக்கூடிய விஷயங்களுக்கு பெரிய பிரச்சனைகளாக இருக்காது. பணி வளர்ச்சி, வருமானம் ஓரளவிற்கு உயரும். ஆனால் குடும்ப வாழ்வுன்னு சொல்லக்கூடிய உயிர் காரகத்துவத்தில் சில குழப்பங்கள் ஏற்படலாம். விட்டுக் கொடுப்பது மட்டுமே உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும்.